அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மீது வன்மத்தையும் அவதூறையும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு வராங்க. எது உண்மை எது அவதூறு அப்படின்றத தெளிவாக விளக்குவதற்காகவே, உண்மையை சொல்வதற்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். எது உண்மை எது அவதூறுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது அப்படியே அரசியல் கட்சியாக மாறணும்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லி ஆரம்பித்தார், இல்லை மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் ஆரம்பித்தாரா, இல்லை யாருக்கு எதிராக ஆரம்பித்தாரா அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயலலிதா வீட்டை, அதாவது பாய்ஸ்காரில் இருக்கும் ஜெயலலிதா வீட்டை வாங்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் 3085 ஏக்கர் இந்த டிஎம்கே ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தாசில்தாரை வச்சு பல ஜிக்ஜாக் வேலைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தாசில்தார் அரசாளர்களே உதவியாக இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இனாம் நிலம். இதை தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கே திரும்ப வாங்கி கொடுத்துருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதியும், அதற்கப்புறம் அந்த டிஎம்கே சேர்ந்த ஆர்எஸ் பாரதியும், அதற்கப்புறம் நைனா நாகேந்திரன் அவர்களும் இதை பற்றி அவதூறு பரப்பிட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும், இதில் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்ட டிவிகே ஆட்சி கலைந்து விடுமா, ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நம்ம கிங்காங் அவர் தான் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்காருங்க. கோவப்பட்டோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெண்டர் விடப்பட்டதில், அதாவது சென்னையில் டெண்டர் விடப்பட்ட விவகாரத்தில் யார் மேயர் பிரியா அவர்களும் சேகர் பாபுவும் சிக்க இருக்கிறார்கள். அது என்ன விவகாரம் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இந்த டிஎம்கேல அமைப்பு செயலாளர் இருக்காருங்க ஆர்எஸ் பாரதி. இவர் என்னன்னா இவங்க யாரும் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உச்சக்கட்டமாக சில வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. அதாவது டிவிகே எச்சியலை பொறுக்கி கொண்டு தான் ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த எச்சியலை யார் பொறுக்குனா, இதை இவர் பார்த்தாராம், என்ன நடந்தது அப்படின்றதையும் முழுசாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அரசியல் கட்சியாக மாறும்னு சொல்லியிருக்காரு. இதில் ஏன் இத்தனை நாளாக ஆரம்பிக்காமல் இப்போ ஏன் ஆரம்பித்தார்? பிஜேபி கூட கிட்டத்தட்ட 10 to 15 வருடங்களாக ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு ஆரம்பிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை ஆராய்ந்தானா, அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வரணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன் பிஜேபி தான் மேலிடத்தில் இருக்கிறது, அவங்க மூலியமாகவே நீங்கள் சர்வீஸ் பண்ணலாமே, ஏன் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தான் சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியுடன் தான் இதை ஆரம்பிக்க முடிகிறது. ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் சொல்வது போல டிஎம்கே தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஏடிஎம்கே கூடாரம் சிதைந்து போய் சிதிலமடைந்து பார்த்தீங்கன்னா கூடாரமே காலியாகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சி அமைத்து 2026 பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கு. அப்போ அதாவது தமிழகத்தில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்தாரா அப்படின்னா அது சந்தோஷமான விஷயந்தாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு, அதாவது புது வரவுக்கு இங்கே மக்கள் ஆதரவு தராங்க, நம்மளும் போனோம்னா, அதாவது மக்களின் குறைகளை தீர்த்தோம் அப்படின்னா, மக்களை பற்றி பேசணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி தான் இந்த முதல் மாநாட்டை இந்த 1 மாதமாக பேச இருக்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத தெளிவாக அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்துருக்கிறாரு. அதை பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் விஜய் அவர்களின் வருகையை பார்த்து மக்கள் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்தாரா அப்படின்னா அதுவும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது மேலிடத்திலிருந்து எந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்தாரோ அந்த கட்சியிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க அனுப்பி வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுப்பி வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னால் அரசியல் களம் இங்கே டோட்டலாக மாறிடுச்சுங்க. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இனிமேல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன நீங்கள் தலையிலாக நின்னாலுமே வருவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா டிவிஏக்கு எதிராக ஆப்போசிட்டாக இன்னொரு கட்சி, பலம் வாய்ந்த கட்சி எதுவுமே இல்லை. நாம் தமிழர் இருந்தது. நாம் தமிழர் இங்கே வேறு இடத்துல சொம்பு தூக்க போனதுனாலும் அங்கே, அதாவது பல கட்ட திருப்பங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்திக்காமல் போனதுனாலையும் பார்த்திங்கன்னா ஒன்றுலாம் போயிட்டாங்க. அது ஒரு காரணமாகவும் அண்ணாமலை உள்ளே வந்திருக்கிறாங்க. இதை யார் அனுப்புனாங்களோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் அவங்க தன்னந்தனியாக போய் நீ கட்சி ஆரம்பின்னு அந்த அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களான்னு
ஆரம்பித்தாலுமே அதுக்கப்புறம் அவங்க உள்ளே இறங்கி வேலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ பாண்டே அவர்களும் சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் ஆதரித்தே பேசியிருக்காங்க. அப்போது அந்த மேலிடத்திலிருந்து அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டே போன்றவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து இறக்கி விடப்படாமல் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து என்னதான் கட்சி ஆரம்பித்தாலும் என்னதான் இயக்க ஆரம்பித்தாலும் அவர் கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்கவே இல்லை. என்ன எதுனே தெரியல. அவர் என்னத்துக்காக கட்சி ஆரம்பித்தார், எதற்காக வந்து இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக அவர் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடையும் நடத்திட்டாரு. இதில் அவர் எங்கே இருந்தாரோ அவங்க எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படின்ற பொழுது இங்கே விஜய்க்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரிக்கை வைப்போம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா இப்பயே சொல்லி முடிச்சிருவாங்கன்றது அண்ணாமலை அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அதை அப்படியே கடைபிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இதற்கு முன்னாடியே ஒரு பிளாஷ்பேக் போனோம்னு வச்சுங்களேன். அதாவது விஜய் வந்து இத்தனை நாள் எங்கே போனார், புத்தரா எந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடியிலேருந்து வந்த மாதிரி சினிமாவில் அப்படியே வந்து குதிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிங்க, எங்கள் ஆட்சி அமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டவர். அதாவது நடிகைகளுக்கு இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுட்டு இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன், அதாவது விஜய் எதிர்த்து பேச வேண்டாம், கோரிக்கை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுப்பது போல பேசினால் இங்க என்ன அரசியல் அண்ணாமலை பண்ண வந்திருக்கிறார்ன்ற சந்தேகம் எழதானே செய்கிறது. நீங்கள் விஜய்க்கு எதிராக வாருங்கள், இல்லை யாராவது இறக்கி விட்டு வாருங்கள். ஆனால் மக்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்றது ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு. ஏனென்றால் நீங்கள் விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நேரடியாக எதிர்க்குங்களேன், எதிர்த்தான் பண்ணுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்க்காம இருந்தீங்களா? இல்லை இப்போ சீமான் என்ன பண்ணார், ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவிச்சார், அப்புறம் எதிர்த்தாரு, திருப்பி ஒரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காரு. நீங்களும் பண்ணுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் நடக்க போகிறது. ஏனென்றால் ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு தெளிவான ஒரு அரசியலை அண்ணாமலை எடுத்து வைக்கிறாரானா கண்டிப்பாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. இது மக்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. அவர் போகிற பாதை எப்படி இருக்குன்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அதுக்கப்புறம் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா வீட்டை வந்து விஜய் அவர்கள் வாங்க போகிறார். அதாவது ஈசிஆர்லேருந்து வருவதற்கு பார்த்தீங்கன்னா நீலகர்லேருந்து வருவதற்கு நேரம் ஆகிறது, டிராஃபிக்கல் ஆகுது. இந்த பிரச்சனையை சரி செஞ்சாலுமே நம்ம பக்கத்துலேயே இருந்து வந்துட்டா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன்லேயே வந்து அவர் வீடு வாங்குவதாக ஃபஸ்ட்டு ஒரு தகவல் வெளியாகிடுச்சு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனாவோட நிலம் அங்கே இருக்குதான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வீடு கட்டி அங்கே ஏதாவது ஒன்று பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் தற்போது ஜெயலலிதா அவர்கள் வீட்டை வாங்குவதற்கு விஜய் அவர்கள் முற்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பேசப்படுங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாமே தவிர உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏனென்றால் ஜெயலலிதா அந்த வீடு வந்து இப்போது பராமரிக்கப்படாமல் அப்படியே தான் இருக்கிறது. அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் மகளான தீபா அவர்களிடமும் அண்ணா அவர்களிடமும் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் எந்த பராமரிப்பும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு நினைவீடு மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே முற்பட்டாங்க. ஆனால் தீபா அவர்களிடம் போனதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் வாங்கினார்கள்னா ஜெயலலிதா எந்த அளவுக்கு அங்கே பேசப்பட்டார போயஸ் கார்டனில் இருக்கும் பொழுது அந்த வைப்பு வந்து வரும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா வீட்டை வாங்க போகிறாரா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்தே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா 350 கோடி அப்படின்னு சொல்லி அதோட மதிப்பை சொல்கிறாங்க. விஜயர்கள் தற்போது அந்த வீட்டை வாங்கினான்னு வச்சுங்களேன், அவர் சொத்து மதிப்பு திருப்பி ஒரு குழப்பம் பண்ணி இந்த டிஎம்கே வந்து ஐடிவிங்க ஏன்னா இதை ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் அதை ஒரிஜினா சொல்லும் இடமும் அவர் கொடுக்கும் இடத்தில் தான் வீடு கட்டப் போகிறார்கள். இல்லைனா அந்த இருக்கும் வீடையே ஆல்ட்ரேஷன் பண்ணி தற்போது இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியே இருக்கிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் 3085 ஏக்கர், அதாவது கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் வந்து அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அறநிலையத்துறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இந்த நிலத்தையெல்லாம் அபகரித்து கொண்டாருன்னு சொல்லி டிஎம்கே போன ஆட்சியிலேருந்து சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டாலாம் வந்து நிரந்தரமாக்கப்படாமல் அவங்களுக்கு எப்படியாவது வெளியேற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தாசில்தாரை வச்சு பண்ணியிருக்காங்க. இதாவது மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே மனு கொடுத்து அவங்க போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி மனு கொடுக்கும்போது அதை பற்றி முழுவதுமான விஷயங்களை எடுக்கும்போது அந்த நிலம் என்ன நிலம் தெரியுங்களா? இனாம் நிலம்னு சொல்லப்படுகிறது. அதாவது நிலம் இல்லாதவருக்கு இனாமா கொடுக்கப்பட்ட நிலம். அதாவது 1963 இந்த 10,000 குடும்பங்களுக்கும் அந்த 3085 ஏக்கர் நிலத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களாம்.
ஆனால் அது ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலையாங்க. அப்போ இருந்த காலகட்டங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் விழுந்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தும் ஒவ்வொரு ஆட்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் இது இனாம் நினம் 100% தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தமாக தற்போது பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அறநிலையை சேர்ந்த நிலம், கோயில் நிலம், இதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தாரை வார்த்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புகிறார். நான் என்ன சொல்கிறேன், சட்ட ரீதியாக நீங்கள் போய் கோர்ட்டில் சந்திங்க. ஏன் மீடியா முன்னாடி இருந்து அவதூறு பரப்பணும்? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ வந்து விஜயபாஸ்கர் வந்து இதற்காக கரூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தாராம். 3385 ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டா இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து இந்த DMK அதாவது இந்த ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி அலக்களிக்கப்பட்ட விஷயங்களும் மக்கள்கிட்ட அதை மீட்கணும்னு செயல்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தாராம். இந்த புகாரை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களும் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயபாஸ்கரை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜியோ பாஸ் பண்ணது உண்மைதான், இவர் புகார் கொடுத்தது உண்மைதான், அந்த புகார் மூலியமாக விசாரிக்கப்பட்ட விஷயங்களும் உண்மைதான். அரசு வந்து ஜியோ கொடுப்பதும் அடுத்து புகார் கொடுத்து அது எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்றத சட்டம் இருக்கா? எப்போ வேணால் யார் வேணாலும் புகார் கொடுத்தால் சட்ட ரீதியாக இருக்கும் விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் விஷயங்களும் எடுத்துக்கொண்டு பேசப்படும். அதாவது அரசும் பேசும், நீதிமன்றம் பேசும். இது RS பாரதி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன் இப்படி அவதூறு பரப்புகிறீர்கள்? அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது இவங்களுக்கு பொறுத்துக்கவே இல்லையாட்டுங்க. ஒன்றே ஒரு விஷயம்தான், இது கரூருக்கு போய் அவர் பேசினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இவங்களால தாங்கிக்க முடியாமல் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வராங்க. நம்ம அண்ணன் ADMK முன்னாள் அமைச்சர் கிங்காங் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து எங்க இருந்தாருன்னே தெரியல. இதனால யாருமே பேசலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க முன்னாடி மீடியாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கூட்டம் அவங்கள போட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது எதுக்காக பேசுகிறாங்கன்னா TVK மீது எப்படியாவது அவதூறு பரப்புன்னு சொல்லிட்டு தான். இல்லை ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கோபப்பட்டாருன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்து கவிழும், விழுந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆட்சியே நிரந்தரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது, இதில் கரூரில் போய் டான்ஸாக போடுறீங்க டான்ஸு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயந்தான், கரூரில் போய் ஒரு டான்ஸ் போட்டு என்ன வேணால் பண்ணிட்டோம், சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை தான் சொல்லியிருக்காரா பொய் சொல்லியிருக்காரா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கோபப்பட்டு ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னா உங்கள் எடப்பாடியார் கோபப்பட்ட ஆட்சி கவிழாதா? அப்போது ஏன் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோபப்பட்டா இல்லைங்க, கோபப்படாமே இந்த மாதிரி அவதூறு பரப்புனாலுமே அதுக்கப்புறம் பல கட்ட வேலைகள்லாம் செய்வாங்க. ஏன்னா கரூரில் அந்த 40 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவதூறை பரப்பிட்டு வராங்க. இல்லை அது மாதிரி அவதூறை பரப்புவதில் ADMKல நம்மளாம் வேஸ்ட்டுப்பா, அதாவது கலைஞர் குடும்பம் மாதிரி வருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க தலைவரை விட்டுட்டு அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாருன்னா இதுதானே உண்மை. சரிண்ணே, உங்கள் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கோவப்பட சொல்லுங்கண்ணே. கோவப்பட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்கிறாரா இல்லை இவர் மண்ணை கவராரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலானே. ஏன்னா இப்போயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் பேசுறதுல வெளில வருது, வெளில உங்கள் கட்சியெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்த்துட்டு ரீஎலெக்ஷன் மட்டும் நடந்து வச்சுங்களேன், உங்கள் ஒட்டுமொத்த சோழி முடிஞ்சு போயிருந்தேன். 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழக கொடி தான் பறக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு வேலை தருவதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கரூருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார்ல, இதை குறித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது உங்கள் அண்ணனோட கட்சியை சேர்ந்தவங்க RS பாரதி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போனார்ல, இங்கெல்லாம் போகக்கூடாது வேலை தரக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து காரி உமிழ்ந்து இருக்கிறது. ஏன்னா தேவையில்லாத விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. அவர் முதல்வர் அவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வேலை தரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இதுக்கெல்லாம் வழக்கு தொடர்றீங்களா அப்படின்னு சொல்லி சாடி இருக்காங்களே. இதுதானே அவதூறு. அந்த அவதூறு பரப்புறதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ முட்டு நீங்களும் கொடுக்குறீங்க? அதாவது ADMK DMK ஒன்று தான் அப்படின்னு ஆல்ரெடி அரசல் புரசல் சொல்லிட்டு வராங்கல்ல, அதை நிரூபிக்கும் விதமாக எங்கள் அண்ணன் தான் சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டீங்கண்ணே, பரப்புங்கண்ணே, அவதூறு எவ்வளோ வேணால் பரப்புங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. மக்கள் என்ன இழிச்ச வாயிலானே, பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதான் உங்களை வந்து வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாங்களேண்ணே, ஒரு மாற்றம் தான் நடந்து போச்சேண்ணே. 2031 ஏதோ 1 சீட்டு 2 சீட்டு கிடைக்கிறதையும் கெடுத்து விட்றாதீங்கண்ணே. எடப்பாடியார் பாவனே.
போன டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை முழுவதும் வந்து நடைபாதையை வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நடைபாதைக்கு தகுந்த இடங்களை கட்டுவதும், சிறிய பாலங்கள் கட்டுவது, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் கட்டுவதற்கு ஒரு டெண்டரை விட்டிருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 கோடி. இதை தமிழக அரசு வந்து உடனே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 மாத காலத்தில் ரத்து செஞ்சுதுங்க. இந்த ரத்து செஞ்சதுக்கப்புறம் மேயர் பிரியாவுக்கு அள்ளில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சியில் ஒரு டெண்டர் விடப்பட்டால் 30லேருந்து 35% கமிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. இதனால இப்போ டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, 35%னா நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. அதை திரும்ப வந்து கொடுத்தாகணும்ல. டெண்டர் விட்டவங்க, டெண்டர் வாங்கினவங்கள்ட்ட முதல்ல நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் டெண்டரை விட்டுருப்பீங்க. அப்போது அங்கே ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 700 கோடி ரூபாய் உள்ள டெண்டரையும் ரத்து பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இதே கதை தான் வச்சுக்கங்களேன். அதாவது 30-35% பார்த்தீங்கன்னா கமிஷன் வாங்கப்பட்ட விஷயத்திற்கு இப்போது பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்களாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபுட்ட சொல்லியிருக்காங்களாம். சேகர்பாபு என்ன பண்ணுவார், மேலிடத்தில் சொல்லுவார். மேலிடத்தில் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து மேயர் பிரியா என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டு இருக்கிறாராம். அதாவது நம்ம உண்மையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைலாம் வருமா? எத்தனை சதவீதம்? 30-35%. யார் விட்டு பணம்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்ணி வந்தப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே போல எதுவுமே ஆகலைன்னு சொன்னப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிருன்னு சொல்லிட்டு கதெல்லாம் விட்டீங்கல்ல. 4000 கோடி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னு தெரியல, யார் கல்லாப்பட்டிக்கு போச்சுன்னு தெரியல. இன்னும் தண்ணி நிற்கிறது குறையவே இல்லைங்க. அதே விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா சின்ன பாலம், அதாவது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் சரி பண்ணுறதுக்கும் இதை வந்து இந்த டெண்டரை விட்டு இதுலேயும் 30-35% நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறது? இதுதான் கரூரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலை நாங்கள் எடுத்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலம் கட்டுறதுல, சின்ன பாலம் பிளாட்ஃபார்ம் கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒன்று ஒன்று நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் தூசி தட்டி அனைத்தையும் எடுத்து சுத்தம் செய்வோம் அப்படின்னு சொன்னார்ல, அது இந்த விஷயம்தாங்க. இதில் வீடியோட இறுதி பகுதியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கரூரில் விஜய் அவர்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினில் கொளத்தூர் தொகுதியில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இதை டிஎம்கேவில் தாங்கிக்க முடியலைங்க. இதை வச்சே பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது ஆர்எஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மட்டம் இறங்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களும் தற்போது வாயை விட்டார். அதாவது இந்த விஷயத்தை சொல்லியே சொல்கிறாரு. அதாவது கொளத்தூரில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கொத்து பரோட்டா போட்டாங்களா, நீங்கள் வந்து இன்னும் சினிமாக்கார மாதிரி தான் பேசிட்டீங்க. அதாவது அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்பயும் வந்து நீங்கள் ஏடிஎம்கேல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள், அதாவது விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் போனால் பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் அழைத்து தான் நீங்கள் ஆட்சியே பண்ணிகிட்ருக்கீங்க, இவங்களை கூப்பிட்டு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அங்கே எடப்பாடியாரும் முக்கியமான அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களாம். அதாவது இங்கே இருக்கிற எச்சி இலையை பொறுக்கி தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்துகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கேல இருந்த அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு தான் இந்த ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அது இப்படி சொல்கிறாரு. எச்சி இலையை பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்துக்கொண்டு தான் தமிழக வெற்றி கழகம், அதாவது ஏடிஎம்கே போட்ட எச்சி இலையை பொறுக்கி தான் டிவிகே வந்து ஆட்சி நடத்துறது அப்படின்னு சொல்லி ஆழமாக 2-3 தடவை, அதுக்கு தாங்க நான் 2-3 தடவை சொன்னேன். அதே மாதிரி சொல்லுகிறார். ஒன்றே ஒன்று தான் அதில் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் எச்சியில் பொறுக்கி ஆட்சி நடத்துதுன்னே வச்சுக்கோங்க உங்கள் படியே. ஆனால் அந்த செந்தில் பாலாஜின்னு இருந்தார்ல, நிறைய பேர் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல டிஎம்கேல ஏடிஎம்கே போனாங்க. ஆனால் ஏடிஎம்கேல இருக்கும் பொழுது கரூரை தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காரு. கரூரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரூரில் நடக்கிற ஊழலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் காரணமான செந்தில் பாலாஜின்னு உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே சொன்னார். அவரை கூப்பிட்டு வந்து உங்கள் கட்சியில் வச்சுட்டு இப்போ கரூரில் நடந்த சம்பவங்களுக்கும் இப்போ நடக்கிற குழப்பங்களுக்கும், அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சி கலப்பில் ஈடுபட்டுவதற்கும் இந்த செந்தில் பாலாஜி தான் காரணமாக இருக்கும் பொழுது, இங்கே அதாவது 2 விஜயபாஸ்கர் அவர்கள் போனதை எச்சிலன்னு சொன்னீங்கன்னா இது எந்த எச்சியில் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்போம். ஆர்எஸ் பாரதி அவர்களே, அப்போ எந்த எச்சிலையை பொறுக்கி நீங்கள் ஆட்சியை பண்ணி தமிழகத்தில் இந்த ஊழல் நடந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் முக்கிய குற்றச்சாட்டுக்கு, அதாவது கரூர் 40 பேர் விழுந்ததற்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னாங்களே, இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ எந்த எச்சிலையை பொறுக்கி நீங்கள் மக்களுக்கு எதிராக சட்டத்துக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க? ஊழல் பண்ணதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி எந்த உச்சக்கட்டத்துக்கும் போவதற்கு தயாராக இருக்காரே, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஆர்எஸ் பாரதி அவர்களே? அதாவது உங்கள் சுயநலத்திற்காக
எந்த உச்சக்கட்டத்துக்கும் போவீங்க அப்படின்றது மட்டும்தான் தெரிகிறது. இதை மக்கள் தெள்ளத் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் சிறப்பாக ஆட்சி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறத உங்களால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா சமூக வலைதளங்கள் பார்க்குற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? எங்கடா இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னா நம்ம அடுத்து வந்தால் கூட ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வந்துட்டா கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாதாட்டுக்குதே அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் சொல்கிறதும் பொங்குறதும் நல்லாவே தெரியுது ஆர்எஸ் பாரதி அவர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏவா வேலு திடீர்னு எப்பரா சிங்கப்பூர்ல இருந்து இப்போ 15ஆம் தேதி கோர்ட்ல ஆஜர்படுத்த சொன்னாங்கல்ல, உடனே நான் ஆஜர் ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு, ஓடி ஒளியிலன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது கரூர்ல போய் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஓடிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இதை காரணமாக வைத்து ஏவா வேலு அங்கிருந்து அனுப்பியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை 2016 இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காராம் இப்போ வரைக்குமே. அதாவது அவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கான். அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்ட எடுத்து காமிக்கிறாரு. உங்கள் டாக்குமெண்ட்லாம் காமிக்க சொல்லி யாருமே சொல்லி, நீங்கள் போய் கோர்ட்டில் சொல்லிக்கிங்க, இல்லைன்னா பேசிக்கிங்க, இல்லை நாங்கள் ஆஜர்படுத்த சொன்னீங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு போகலாமே. 2016 ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஓடி ஓடிலன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் பேசின விஷயத்துக்கு நான் உடனே வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவதற்காக இவர் வரவழைச்ச மாதிரி தெரியுது. திருப்பி நீங்கள் ஓடாமல் இருந்தால் சிறப்பு தாங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நிரூபிங்க ஏவா வேலு அவர்களே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ரோடு போடாததை ரோடு போட்டேன்னு திருப்பி எடுத்து என்ன அந்த டிஜிட்டல் அது ஏஏ மூலியமாக நீங்கள் காமிச்சிடுவீங்களா என்ன? உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோடு போட்டதெல்லாம் உண்மைதான் அப்படின்றத நிரூபிச்சிடுவீங்களா என்ன? எப்படி இருந்தாலும் அதை நிரூபிக்க முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவதூறை உடைக்க வேண்டும், அதாவது விஜய் அவர்கள் சொன்ன அவதூறை உடைக்க வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே மக்களுக்கும் தெரியாமல் இருக்காது, எங்களுக்கும் தெரியாமல் இருக்காது, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை, உண்மைக்கு புறம்பாக பேசப்படும் விஷயங்களையும் அவதூறுகளையும் தெள்ளத் தெளிவாக எடுத்து கொண்டு சேர்ப்பதற்கு உங்களுடன் விஜய் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆதரவு கொடுங்கள். நன்றி.